அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ நான் போடுறேன். ஒன்றும் இல்லை, நார்மலான ஒரு குக்கிங் வீடியோ தான். நான் நிறைய பேர்கிட்ட ரீசெண்ட் டைம்ஸில் பேசினப்போ சாம்பார், ரசம் இப்படியே வச்சுட்டே இருக்கோம், ஏதாவது வித்தியாசமானா நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படின்னு. நான் எல்லாத்துலேயுமே குட்டி குட்டி சேஞ்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா சாம்பார் மாதிரி தான் வைக்க முடியும். எல்லா சமையலுக்குமே அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்கும். இதை தான் நம்ம போட்டாகணும். சாம்பாருக்கு பருப்பு போட்டாகணும், புளி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. சில பேர் புளி யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கான விஷயம், சாம்பாருக்கு கொஞ்சம் புளி யூஸ் பண்ணுவோம், பருப்பு யூஸ் பண்ணுவோம். அதை தவிர்த்து கொஞ்சம் காய்கறிகள் போடுவோம். காய்கறி போடும்போது டீஃபால்ட்டாக சில காய்கறிகள் வச்சுருப்போம், இதுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய்கறி தான் நம்ம போடுவோம் இல்லையா. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சேஞ்ச் கொடுத்துட்டே இருப்பேன். அதாவது சாம்பாருக்கு வெள்ளரிக்காய் கூட போடுவேன். அதே மாதிரி சுக்கீனி பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கூட இங்கே அரபு நாடுகளில் கிடைக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன சுக்கீனியாக இருக்கட்டும். அப்புறம் முள்ளங்கி இருக்கும். அது ரெட் முள்ளங்கி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக செரி பழம் சைஸில் இருக்கும். அதுக்கு சில கீரைகளோடு அது சேர்த்த மாதிரி தண்டோடு வரும், அது யூஸ் பண்ணுறது. கேரட்டு, முருங்கைக்காய் இந்த மாதிரி மட்டுமே, வெண்டைக்காய், கத்திரிக்காய் மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி காய்கறிகள் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியும் சாம்பார் வைக்கும் போது நமக்கு டிஃப்ரெண்ட்டான காய்கறிகளை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஒரே பாட்டில் எல்லா காய்கறிகள் யூஸ் பண்ண மாதிரியும் நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரே மாதிரி வெஜிடபிள் யூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். எதுவுமே ட்ரை பண்ணுற வரைக்கும் தான் வித்தியாசமாக இருக்கும். இது யூஸ் பண்ணுவீங்களா, அது யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃபேமிலிக்கு எது பிடிக்குது, உங்களுக்கு எது செட் ஆகுது. உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ சமையல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே புதுசு புதுசாக நம்ம கண்டுபிடிக்கிறது இன்னோவேஷன் தான். சில சமையலுக்கு தான் ரூல்ஸ் இருக்குது. அதாவது குக்கிங்கில் சில விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பேஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம், பேக்கிங் ஐட்டங்கள் சொல்லுவோம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இல்லைன்னா சொதப்பிடும். அங்கே நீங்கள் ஒரு இன்னோவேஷனை கொடுத்தாலும் சில மெஷர்மெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் மற்ற குக்கிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத போடலாம், வேணாங்கிறத எடுக்கலாம். எல்லா விதமான ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் சவுத் இண்டியன் குக்கிங்கில் மெயினாக நம்ம சொல்கிறது சமையலை கற்றுக்கக்கூடியவங்க சொல்கிறது மெஷர்மெண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத விட நம்ம அம்மாக்கள், பாட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா கையிலையே போடுவாங்க. அதுதான் அவங்களுடைய அனுபவங்கள். கையில் போடுறாங்க, அளவு சொல்ல மாட்டாங்க. நம்ம கோவிச்சுக்குவோம் சொல்லி அதை கற்றுக்கும் போது. அது ஆக்சுவலி அப்படி இல்லை. ஒன்ஸ் நம்ம சமையலில் எக்ஸ்பர்ட் ஆகும்போது நம்மளே அதை உணர ஆரம்பிப்போம். இதுக்கு இவ்வளோ தான் தேவைன்னு கண்ணாலே நம்ம என்ன செய்வோம், பார்த்து அளவுகளை தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நாம் எடுக்கணும்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தால் பத்தாது. அட்லீஸ்ட் ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்னென்ன நமக்கு பிடிக்குது, பிடிக்கல, என்ன நமக்கு மசாலா எது செட் ஆகுது, செட் ஆகலைங்கிற ஒரு கண்டுபிடிப்புக்குள்ளே நம்மளால் போக முடியும். இப்போது சில வீடுகளில் ரசத்தை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரசம் வைப்போம். அதில் யூஸ்வலாக எல்லோரும் வைக்கிறது புளி வச்சு வைக்கிறது தான். சில பேர் நிறைய இன்னோவேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ரசம் வைக்கும் போது. அப்படி நீங்கள் எப்படி என்னென்ன மாதிரி ரசம்லாம் வச்சுருக்கீங்கன்னு கண்டிப்பாக நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி ரசத்தில் பொறுத்த வரைக்கும் முள்ளங்கி ரசம், எலுமிச்சம்பழம் ரசம் அப்படின்னு நிறைய இருக்குது. தக்காளி ரசம் இருக்குது, புளியை யூஸ் பண்ணாமல் தக்காளி அரைச்சி போடுறது. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாவை நல்லா அரைச்சிட்டு அதில் தக்காளி போட்டு ரசம் வைப்பாங்க. செரி டொமேட்டோ இருக்குல்ல, அது கிடச்சிச்சின்னா அதை நல்லா புழிஞ்சு விட்டு ரசம் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரசம் சில பேர் நம்ம இடித்து போடுவோம். அரைச்சி போட்டாலும் அது ஒரு டேஸ்ட் இருக்கும், குறைன்னு அரைச்சி போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்படி நம்ம முடிவு பண்ணிட்டோம், இது நம்ம இந்த ஸ்டைலில் சமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஐடியாஸ் நமக்கு தானாக வந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் குக்கிங் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸுன்றது கிடையாது. அண்ட் சில ரூல்ஸ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அடிப்படையாக இந்த ரசம்னா இப்படி தான் இருக்கணுங்கிற அடிப்படை கான்செப்ட் ஒன்று இருக்குது. அந்த டேஸ்ட்டில் நம்ம கொண்டு வரணும். சாம்பார் வைக்கும் போது சாம்பார் ஸ்டைலில் ரசத்தை வச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா பருப்பு ரசமும் இருக்குது. பருப்பு ரசம் வைக்க போகிறேன்னு சாம்பார் மாதிரி வச்சுட்டு வரக்கூடாது. ஸோ அடிப்படையாக இதுதான் அப்படிங்கும் போது அதனோட தொட்டு நாம் சில விஷயங்களை செய்யும் போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நான் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கை சிப்ஸ் மாதிரி பொரித்து எடுத்துக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் அதை முக்கால் வேக்காடு வந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு மசாலா தேவையான அளவுக்கு போட்டு லைட்டாக தண்ணி எண்ணெய் ஸ்ப்ளாஷ் பண்ணி அதை வந்து சிப்ஸ் மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் எண்ணெய்லாம் போட்டு. இங்கே இறால் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டான மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்படி இல்லைன்னா மீன் மசாலா தூள் சொல்லுவோம்ல, குழம்பு மிளகாய் தூள், அது போட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் தண்ணி விடவே கூடாது, ஓப்பன் பண்ணியே சமைக்கிறோம். அது கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். ஏன்னா ப்ரான் வந்து ரொம்ப நேரம் கல்லாகிற அளவுக்கு குக் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ப்ரான் சமைச்ச சட்டியில், இறால் சட்டியில் நம்ம சாப்பாடு போட்டு சோறு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அந்த சட்டி சோறு ரெடி ஆயிரும். ஸோ எது சமைச்சாலும் என்னோடய ரூல் என்னென்னா, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றணும். ஸோ குக்கிங் அந்த சைட் பை சைடு போயிட்டுருக்கும்போதே சட்டியில் நம்ம பெரட்டின சோறை வந்து கொஞ்சம் கருணக்கிழங்கு, இறால்லாம் வச்சு நம்ம என்ன செஞ்சாச்சு, சாப்பிட்டாச்சு. தோசை மாவு அரைக்கிறதுல இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை தோசை மாவு இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது பிரச்சனை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்ஸை யாராவது சொல்லிட்டாங்கன்னா, அந்த மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் போட்டு பார்த்து வரலன்னா அதையே தான் ஃபாலோ பண்ணுவோம். அதில் கொஞ்சம் கூட்டலாம், அதில் கொஞ்சம் குறைக்கலாம், இல்லை அரிசி மாற்றி பார்க்கலான்ற முயற்சியே நம்ம எடுக்கிறதில்ல. சொல்யூஷனை மற்றவங்கள்ட்டே தான் தேடிகிட்டு இருக்கோம். சொல்யூஷன் நம்ம தான் அந்த ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம தானே அந்த சொல்யூஷனை தேடணும். இப்போ நான் சமையல் ஆரம்பித்த காலகட்டத்திலலாம் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க ஊற வச்சுருவாங்க, இல்லை ஊற வைக்க சொல்லுவாங்க. அந்த அளவுபடி ஊற வைப்போம், அரைப்போம், கரெக்டாக வந்துடும். ஆனால் நம்ம கொடுத்தனம் கையில் எடுக்கும்போது நம்ம வேறு நாட்டுக்கு வந்திருக்கோம், இங்கே வேறு டெம்பரேச்சர் இருக்குது, நம்ம வேறு விதமான அரிசிகள் பயன்படுத்துகிறோம். அப்படிங்கும்போது இங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சியில் போட்டு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இன்றைக்கி அந்த அந்த மாவெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக அரைச்சிட்டு போயிடுறோம். ஸோ நமக்கு தெரியும் இந்த குளிர் கிளைமேட்னால் இந்த அளவுக்கு உளுந்து கொஞ்சம் கூடுதலாக போடணும், வெளியில் வைக்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணுங்கிறது தெரியும் போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த மெஷர்மெண்ட்ஸில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல, ஈஸியாக வந்துடுது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம அதை பொறுமையோடு நாம் என்ன செய்யணும், அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். யாராவது ஒருத்தர் சொல்யூஷன் எல்லாமே ட்ரை பண்ணிட்டா வரமாட்டேங்குதும்பாங்க, அது எப்படி ஒரு விஷயம் இருக்க முடியும்? அப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக ட்ரை பண்ணியிருக்கோம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சரியான விஷயத்த இன்னும் ட்ரை பண்ணலைன்னு தானே அர்த்தம். ஒரு மாத காலத்துக்கு மேலேயே நைட் டைமில் பார்த்திங்கன்னா இந்த சீரகம், வெந்தயம், அப்படி இல்லைன்னா சாஜிரா இருக்குல்ல, அது கருஞ்சீரகம், ஓமம், முழு தனியா, இது எல்லாத்தையுமே ஒன்றா இல்லை, ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு தனித்தனியாக போட்டு குடிச்சிட்டு வந்துட்ருக்கோம். நமக்கு என்ன பெனிஃபிட் தெரியுது வெளியிலங்கிறது நமக்கு தெரியாது. பட் உள்ளுக்குள்ளே உடல் உறுப்புகளில் நிறைய சேஞ்சஸ் தெரியும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய டாக்டர்ஸ், நிறைய ஆயுர்வேத டாக்டர்ஸாக இருக்கட்டும் இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. நியூட்ரிஷனிஸ்ட் நிறைய பேர் இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 1 மந்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலக்காமல் தனித்தனியாக ஊற வச்சு குடிச்சு பாருங்கள். ஓவர் நைட் இதை ஒரு 2 ஸ்பூன் போட்டு 1/2 டம்ளர் தண்ணியில் நீங்கள் ஊற வச்சு எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் குடிச்சிட்டு வாங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு வந்து இது ஒரு தீர்வாக இருக்குது. பிளட் பியூரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம மூடு பேலன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு சிம்பிளான வீடியோ நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் வரக்கூடிய நாட்களில் குக்கிங் பற்றி நிறைய பேசுவோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.